ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஒரு ஆண் உங்களை விரும்பினா இந்த அறிகுறிகள் தெரியும். நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆண் நண்பர் இருக்காரு, அவர் உங்களை லவ் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் மொத்தமாக உங்களுக்கு ஒரு 12 பாயிண்ட் சொல்கிறேன். இந்த 12 சிம்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா 100% அவர் உங்களை லவ் பண்ணுறாரு. இதில் ஒரு 80% இருந்தால் கூட அவர் உங்களை 100% லவ் பண்ணுறாரு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை வைத்தே பார்த்தீங்கன்னா அவரோட மனதில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அதில் முதலாவது, உங்களை பற்றி யாராவது அவர்கிட்ட போய் அந்த பொண்ணு சரியில்லை, அந்த பொண்ணு ஒரு தப்பான பொண்ணு, அந்த பொண்ணு உங்ககிட்ட பொய் சொல்றா, அவ உங்ககிட்ட ஏமாத்துறா, உங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா கூட அவர் பாத்தீங்கன்னா அவங்க மேல கோவப்படுவாரே தவிர உங்க மேல கோவப்பட மாட்டாரு. அவங்க கிட்ட என்ன பதில் சொல்லுவார்னா, எனக்கு அவளை பத்தி தெரியும், நீ ஒன்னும் கிளிக்க வேண்டாம் அப்படின்னு அவங்கள திட்டிட்டு இவர் வந்துருவாரு. உங்களை சந்தேகப்படவே மாட்டாரு. இது ஒண்ணு இருந்தாவே நீங்க 90% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவர் உங்களை விரும்புறாரு அப்படின்னு. அவரோட மனதுல நீங்க ஒரு நல்ல இடத்துல இருக்கீங்க. ஒரு பொண்ணை ஒரு பையன் உண்மையிலே லவ் பண்ணா அப்படின்னா அந்த பொண்ணு அவன் அவ்வளவு நம்புவா. என்னன்னாலும் இந்த உலகமே அந்த பொண்ணு தப்பானவன் சொன்னா கூட அவர் அதை விட்டு கொடுக்க மாட்டாரு. இதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அவர் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா வேற யாராவது கிட்ட அவர் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட நண்பர்கள் கிட்டயோ இல்ல யாரு கூட அவர் பேசினாலுமே எதுக்கு எடுத்தாலும் உங்களை பத்தி டாபிக்கே தான் அவர் பேசிட்டு இருப்பாரு. எப்ப பாரு உங்க பேரையே தான் சொல்லிட்டு இருப்பாரு. நீங்க பண்ற இந்த விஷயம் அழகா இருக்கு, உங்களோட ஹேர் இப்படி பண்றது நல்லா இருக்கும், உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு எதுவா இருந்தாலும் உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாரு. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா அவரு மனசுல நீங்க இருக்கீங்க அப்படின்னு. மூன்றாவது, அவரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா வேற ஒரு பொண்ணு கண்டிப்பா வரும், வராதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்படி வேற எந்த ஒரு பொண்ணு வந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பேசும்போது கூட அவர் உங்களை தான் நினைப்பாரு. அந்த பொண்ணு என்னதான் சொன்னாலும் அந்த இடத்துல அவர் உங்களை வச்சு பார்த்துட்டு அதே விஷயத்த நேரா உங்ககிட்டயே சொல்லுவாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு எங்கிட்ட பேசி இந்த மாதிரி பழகுச்சு அப்படின்னு அதை உங்ககிட்ட சொல்லி வர பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அதனால ப்ராப்ளத்தையும் அவர் அனுபவிப்பாரு. எது உங்ககிட்ட சொல்லக்கூடாது எது சொல்லணும்னு கூட தெரியாம இதையும் உங்ககிட்டயே சொல்லி உங்ககிட்ட திட்டு வாங்குவாரு. ஆனா உங்ககிட்ட மறைக்காமல் இதையும் சொல்லிடுவாரு. அடுத்தது, உங்களுடைய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு விஷயத்த அவர் செய்யவே மாட்டாரு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா, இப்ப நீங்க வெஜிடேரியனா இருக்கீங்க, அவர் பக்கா நான் வெஜிடேரியனா இருந்தாலுமே நீங்க வெஜிடேரியன் அப்படிங்கறதுக்காக உங்களுக்காகவே அவர் பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடறத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சிடுவாரு. அந்த அளவுக்கு அவர் பாத்தீங்கன்னா அவரையும் அறியாமலே அவரை உங்களுக்கா மாத்திப்பாரு. அடுத்தது, குறைகள் எல்லார்கிட்டயுமே இருக்கும், அதே போல உங்ககிட்டயும் குறைகள் இருக்கும். உங்களோட குறைகளை பெருசா அவரு பார்க்க மாட்டாரு, குறைகளை வைத்து உங்களை காயப்படுத்த மாட்டாரு. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா அவரோட மனதுல நீங்க இருக்கீங்கன்னு. அடுத்தது, ஒரு ஆண் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே ரொம்ப திமிரா ரூடாலாம் நடந்துப்பான். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்னு எல்லார்கிட்டயும் திமிரா இருந்தாலுமே உங்ககிட்ட அப்படி இருக்கவே மாட்டாரு. உங்ககிட்ட அவர் என்ன பண்ணுவார்னா விட்டு கொடுத்து போவாரு. எதுவா நீங்க என்ன சொன்னாலும் அவர் அது கோவப்படுவாரு, ரியாக்ட் பண்ணுவாரு. எதுவா இருந்தாலும் கடைசியில பாத்தீங்கன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஓகே பண்ணி தொலைறேன் அப்படின்ட்டு செய்வாரு. ஆனா நீங்க சொல்றதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, உங்க பேச்சை மீறி பண்ணுவாரு. அடுத்தது, மத்தவங்க கிட்ட கூட சுயநலமா நடந்துப்பாங்க, உங்ககிட்ட சுயநலமா நடக்கவே மாட்டாங்க. எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு தான் முக்கியம் அப்படின்னு உங்களுக்காக தான் இருப்பாரு. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவரோட மனசுல எங்க இருக்கீங்க. அடுத்தது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே பெஸ்டா கிடைக்கணும்னு நினைப்பாரு. உங்க மேல பொறாம அவருக்கு வரவே வராது. நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு அவர் தான் ஒரு படிக்கல்லா இருப்பாரு. அவரை விட நீங்க நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், உங்களுக்கு நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடுக்கணும், நீங்க இந்த ட்ரெஸ்ல போட்டு அழகா இருப்பீங்க அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு பெஸ்டா கிடைக்கணும் நம்புவாரு. அந்த அளவுக்கு அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே முக்கியத்துவம் கொடுப்பாரு. இப்படி ஒரு ஆண் உங்களுக்கு கிடைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவர் உங்க மனதுல நீங்க இருக்கீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, அவரோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா முக்கிய நிகழ்வுகளையுமே நீங்க இருக்கணும்னு நினைப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அண்ணனுக்கு கல்யாணமோ இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அவங்க கோவிலுக்குலாம் போனா கூட ஏதாவது ஒரு வகையில நீயும் கோவிலுக்கு வா, எங்க ஃபேமிலி பாரு அப்படின்னு உங்களை வர வைப்பாரு. வர வச்சது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டே இருப்பாரு. அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தோட மனதிலுமே பாத்தீங்கன்னா உங்களை பத்தி நல்ல எண்ணங்கள் வர மாதிரி அவர் நடந்துப்பாரு. நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப திறமையான பொண்ணு அப்படின்னு உங்களை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க ஃபேமிலியில சொல்லுவாரு. அதே மாதிரி அவங்க ஃபேமிலியும் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாரு. இது பாத்தீங்கன்னா எல்லா ஆண்களும் உங்களை ஒரு பையன் லவ் பண்ணானா கண்டிப்பா இந்த குணம் அவருக்கு இருக்கும். இந்த குணம் இருந்தா நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அவர் உங்களை 100% லவ் பண்றாரு அப்படின்ட்டு. சோ இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, பொதுவா பாத்தீங்கன்னா காதல் அப்படிங்கிறது பெறது கிடையாது கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்களே, இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா ஆண்கள் தான் இருப்பாங்களே. அவர் உங்ககிட்ட பாத்தீங்கன்னா மேக்சிமம் அது கூட இது கூட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாரு. ஆனா உங்களுக்கு அவர்னால என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து
கொடுத்துட்டே தான் இருப்பாரு. கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கவே மாட்டார். அதே போல கொடுக்கறது பெஸ்டான திங்ஸாகவும் கொடுக்கும்னு நினைப்பாரு. பொருள் மட்டும் கிடையாதுங்க, அன்பும் கூட. அவர் உங்களுக்கு நிறைய கொடுப்பாரு. நீங்க அவர் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்கறதை விட அவர் உங்க மேல அதிகமான அன்பு செலுத்துவாரு. எல்லாத்துலயுமே அவரோட பாசம் மேலோங்கி இருக்கும். எப்பயுமே அவர் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான அன்பை கொடுத்துட்டே இருப்பாரு. இப்படி ஒருத்தர் அன்பு செலுத்துறாருன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவரு உங்களை லவ் பண்றாரு அப்படின்னு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் உங்களை பிரிச்சு பார்க்க மாட்டாரு. பிரிச்சு பார்க்கறதுனா எப்படின்னு சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவர் வந்து எங்கேயாவது ஒரு வெளியே போறாரு, லைக் இப்ப அவர் வந்து ஊட்டி போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஊட்டி போறாரு அப்படின்னா அங்க ஊட்டியில அங்க ஏதாவது ஒரு அழகான ஒரு இடங்கள் பார்த்தாருன்னா உடனே அவர் உங்களை தான் நினைப்பாரு. இந்த இடத்த அவ பார்த்தா நல்லா இருக்குமே, இந்த இடத்த அவ பார்க்கணும், இந்த அழகை அவர் ரசிக்கணும் அப்படின்னு தான் வாழ்க்கையில தனக்கு கிடைச்ச எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. தான் வாழ்க்கையில தான் பார்த்து ரசிச்ச எல்லாமே நீங்களும் பார்க்கணும், நீங்களும் ரசிக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பாரு. இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா அவரோட மனதுல நீங்க இருக்கீங்கன்னு. அடுத்தது உங்களோட முகத்தை பார்த்தே நீங்க என்ன உணர்வுல இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாரு. உங்க ஃபேஸை பார்த்து ஏமா கோவமா இருக்க அப்படின்னு கண்டுபிடிப்பாரு. என்னமா ரொம்ப சோகமா இருக்க, உடம்பு சரியில்லையா அப்படின்னு உங்களுடைய முகத்தை வைத்தே அவரு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உங்களுடைய சந்தோஷம் தான் அவரோட சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாரு. நீங்க சந்தோஷமா இருந்து நீங்க ஹாப்பியா இருக்கிறத பார்த்தாவே அவர் சந்தோஷமாயிடுவாரு. அவரோட மனதுல 1000 வலி 1000 கஷ்டங்கள் எதுவா இருந்தாலுமே உங்களுடைய சந்தோஷம் அவர் பார்த்தாருன்னா அவரு ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷமா மாறிடுவாரு. அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்களுக்கு எப்பொழுதுமே அவர் ஒரு பாதுகாப்பா இருப்பாரு. அவர் கூட நீங்க இருக்கும்போது ஒருவித பாதுகாப்பை நீங்க உணர்வீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவர் எப்பயுமே உருவாக்கிட்டு தான் இருப்பாரு. என்ன ஆனாலுமே உங்களை இழக்க கூடாது அப்படிங்கிற தெளிவா இருப்பாரு. என்ன சூழ்நிலையிலும் நீங்க சேஃபா இருப்பீங்க அப்படிங்கறத அவர் அதை கிளியர் பண்ணிட்டே இருப்பாரு. அதாவது நீங்க நல்லா டயர்டா தூங்கிட்டு இருப்பீங்க, ஆனா அவர் முழிச்சிருந்து உங்களை பாதுகாத்துட்டு வருவாரு. எல்லா நிலையிலுமே உங்களை அந்த அளவுக்கு பாதுகாப்பாரு. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவரோட மனதுல நீங்க இருக்கீங்க. அண்ட் ஃபைனல் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோ அவர் உங்களை லவ் பண்றாருன்னு. ஏன்னா பொண்ணுங்க சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு பையன் நார்மலா பேசும்போதே அந்த பையனோட மனசுல நீங்க இருக்கீங்களா இல்லையான்னு ஒரு பொண்ணுக்கு சர்வ சாதாரணமா தெரிஞ்சிடும். நீங்க உங்களோட இதுல இருந்து பார்க்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஆமா அவரு நம்மள லவ் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு. ஓ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸை வச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில உங்க நண்பர்கள் யாராக இருந்தாலும் இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா அவர் உங்களை லவ் பண்றாரா இல்லையான்னு. நான் சொன்னது எல்லாமே காதல் ஆரம்பிக்கிறப்ப இருக்கக்கூடிய உணர்வுகள் தான். காதலிச்ச பிறகு சண்டை கிண்டே வரும்போது இதே உணர்வுகள் அப்படியே இருக்குமால எதிர்பார்க்காதீங்க. மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நண்பர்களா இருக்கும் போதும் காதலர்களா மாறும் போதும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நன்றி, வணக்கம்.